கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியர் 5:16 வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது காலத்தின் அருமை. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது என சொல்வதுண்டு. அநேகர் காலத்தின் அருமையை அறியாமல் அதை வீணாக்கி பின்பு கண்ணீர் வடிக்கிறார்கள். சிலருக்கு எப்பொழுதும் பிந்தி வருவதே வழக்கம். ஆலயம், அலுவலகம் என்னும் ஆசீர்வாதத்தினாலும் சரி, பிந்தி வந்து தோல்வியை தழுவுகிறார்கள். காலம் கடந்த பின் இழந்து போன சந்தர்ப்பங்களையும் தருணங்களையும் எண்ணி கண்ணீர் விடுகிறார்கள். ஞானம் தகுதியினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயின் என்பது வள்ளுவரது வாக்கு. ஒவ்வொன்றையும் ஏற்ற காலத்தில் செய்து முடிப்பது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரான்ஸ் தேசத்தை அரசாண்ட நெப்போலியனுக்கு ஒவ்வொன்றையும் ஏற்ற நேரத்தில் முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு. அவர் ஒருபொழுதும் காலம் தவறினதில்லை. ஆனால் அவருடைய தளபதிகளோ குறிப்பிட்ட நேரத்தில் வருவதை அசட்டியாய் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நெப்போலியன் தன் படைவீரர்களை விருந்தொன்றுக்கு அழைத்தான். விருந்து நேரம் வந்தது. தளபதிகள் வழக்கம் போல சற்று பிந்தி வந்தார்கள். ஆனால் நெப்போலியனோ சரியாய் உட்கார்ந்து மிக வேகமாக விருந்தை சாப்பிட்டு முடித்து விட்டார். அவர் கை கழுவியதையும் ஒவ்வொரு தளபதியாக வந்தார்கள். நெப்போலியன் அவர்களை பார்த்து, உணவு நேரம் முடிந்துவிட்டது, இப்போது கடமைக்காக புறப்படும் நேரம், தாமதிக்காமல் யுத்த களத்திற்கு போவோம் என்று சொல்லி அழைத்து கொண்டு போய்விட்டார். தளபதிகள் தலைவரின் வார்த்தையை தட்ட முடியவில்லை. வேறு வழியின்றி பசியோடு யுத்தத்திற்கு சென்றார்கள். அன்று முதல் அவர்கள் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். புத்தியில்லாத கன்னிகைகள் தாமதமாக வந்தார்கள். அதற்குள் மணவாளன் வந்துவிட்டார். கதவுகள் அடைக்கப்பட்டது. தாமதமாக வந்த அவர்களுக்கு கிடைத்த பதில், நான் உங்களை அறியேன். எத்தனை பரிதாபம்! அணை வெள்ளம் அழுதாலும் வராது, காலம் கடந்த சந்தர்ப்பம் தேம்பினாலும் வராது என்பது பழமொழி. முற்பிதா ஏசா காலத்தையும் நேரத்தையும் கடந்து விட்டான். வேதம் கூறுகிறது, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலையும் காணாமல் போனான். எபேசியர் 12:17 வாசிக்கிறோம், இப்பொழுதும் ஆட்டுக்குட்டியானவர் தம்மை கல்யாண விருந்துக்கு அழைக்கிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் சரியான நேரத்தில் வருவீர்களா? நீங்கள் செல்லக்கூடிய ஆலயத்திற்கு சரியான நேரத்திற்கு செல்வீர்களா? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்படியானால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? சரியான நேரத்திற்கு வந்தால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாக்கியவான்களாக இருப்போம். அங்கே ஆசிரிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், என்னோடு சேர்ந்து பந்தியிருங்கள் என்று அழைப்பை தர இயேசு கிறிஸ்து காத்து நிற்கிறார். நீங்கள் நாளுமாக ஆயத்தமாக இருந்தால் குறித்த நேரத்திலே நாம் செல்ல முடியும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.